மாண்புமிகு முதல்வர் விஜய் சார் அவர்களுக்கு வணக்கம். அதான் வந்ததும் உங்களுடைய செய்திலாம் பார்த்தேன். ரொம்ப வேகமாக இருக்கும். உடனே நானும் வேகமாக வீடியோ போடுறேன். பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே நிறைய பேசியிருப்பேன். அப்புறம் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இந்த அரசியலுக்கு நீங்கள் வர ஆரம்பித்தப்போ சக நடிகர்கள் உங்களுக்கு அவர் என்ன வரப்போகிறார், என்ன பண்ண போகிறார், ஜெயிக்க போகிறான்னு பல விதமாக தான் பேசுனாங்களே தவிர, உங்களுக்கு ஒரு சிலர் அவர் வருவார், கண்டிப்பாக ஜெயிப்பார், கண்டிப்பாக அவரால் முடியும் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் அதையும் பெருசாக எடுத்துக்கல, அதையும் தெரியுது. ஆனால் என்னுடைய நம்பிக்கை விஜயகாந்த் சார் இருந்திருந்தா கண்டிப்பாக உங்களை பாராட்டியிருப்பார், வரவேற்கிறதுக்காக அவரால் முடியும்னு சொல்லியிருப்பார். அதனால் இந்த விஜயகாந்த் சாருடைய படத்தில் ஒரு பாட்டு, உன் மனம் கரும்பா இல்லை இரும்பா, வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அந்த மாதிரி நான் கேட்குறேன் விஜய் சார், தெரியாமல் மனம் கரண்ட்டாக காத்தா இவ்வளோ வேகமாக வேலைங்களை பார்க்குறீங்களா சார்? அடாடாடாடா, நினச்சதை விட அற்புதமாக இருக்குதே. கரண்ட்டையும் காற்றை விட அந்த வேகத்தை விட உங்கள் வேகம் அதிகமாக இருக்குது சார். உங்களுடைய மேலும் 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 வளரணும். உங்களுடைய புகழ் இந்தியா முழுவதும் பரவணும். இந்த வரலாறு காணாத வெற்றி, வரலாறு காணாத செயல் ஒவ்வொன்றும். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜானென்ன முழமென்ன, தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாளென்ன பொழுதென்ன. தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜானென்ன முழமென்ன, தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாளென்ன பொழுதென்ன. விலைக்கு மேலே விலை வைத்தாலும் மனிதன் விலை என்ன, உயிர் விட்டு விட்டால் உடல் சுட்டு விட்டால் அடுத்த கதை என்ன என்ன. எல்லாம் வெல்ல இறைவனை நாளை சொல்ல போவது யாவையும் உண்மை சத்தியம். பஞ்சை போட்டு நெருப்பை மறைப்பவன் பைத்தியக்காரனடா, பாவம் தீர்க்க பணத்தை இறைப்பவன் பச்சை மடையனடா. நெஞ்சுக்கு ஒளியை நினைப்பவன் நிச்சயம் மிருகமடா, நல்லை நேர்மையிலும் தன் வேர்வையிலும் தினம் வாழ்பவன் தெய்வமடா, தினம் வாழ்பவன் தெய்வமடா. எல்லாம் வெல்ல இறைவனின் ஆணை சொல்ல போவது யாவையும் உண்மை சத்தியம். இது சத்தியம், சத்தியம், இது சத்தியம்.